ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம் பார்த்தீங்கன்னா, சாயப்பா நம்மளுக்கு நல்லது தான் செஞ்சிட்ருக்காரு. இதைவே தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் நம்மளுக்கு கஷ்டங்கள் அதிகம் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. வரத்தான் செய்யும், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதை எதிர்கொண்டு நம்ம வெல்வதற்கு தயாராக இருக்கணும். அதை கண்டு ஓடி போய் ஒழிஞ்சிடக்கூடாது. என்ன கஷ்டம் வேணாலும் வரட்டும். கல்யாணம் நிற்கட்டும், குழந்தை பிறக்காமல் பிறக்காமல் இருக்கட்டும். இன்னும் அப்புறம் யாராவது அவமானப்படுத்துகிறாங்களா படுத்தட்டும், கடன் சுமை அதிகமாகட்டும். இப்படி எல்லா விஷயங்களையும் நேரடியாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். நேரடியாக ஃபேஸ் பண்ணும்போது அதில் என்னென்னா, அவர் நம்மளுக்காக வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். நம்மளை தேடி அவர் வந்திருக்கார் இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா, அவர் நம்மளுக்காக வேலை செய்யும்போது அந்த இடத்துல இன்னும் கஷ்டங்கள் அதிகமாகும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி தான் ஒரு தீர்வு கிடைக்கும். அது ஆழமானதாக இருக்கும், நமக்கு உண்டானதாக இருக்கும். அதில் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையோட தீர்வு என்றைக்குமே நமக்கு சாதகமாக நல்லதாக தான் அமையும். இப்போ பார்த்திங்கன்னா, ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக எத்தனை பேர் தியாகம் பண்ணினாங்க, எத்தனை பேர் போராடினாங்க. மகாத்மாவாக இருக்கிற அந்த காந்திஜி அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்து அன்புன்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அப்படி வாங்கப்பட்ட சுதந்திரத்தினால தான் நம்ம இன்றைக்கி இந்த அளவுக்கு கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கோம். அப்படின்னா எதுக்கும் பயப்படாமல் வெளியில் போகிறோம் வரோம். பெண்கள் எல்லா துறையிலுமே வேலை செய்கிற அளவுக்கு முன்னேறிட்டாங்க. ஒருத்தங்கிட்டையும் நம்ம கையேந்தாத அளவு, அதாவது நம்மளோட தேவைகளுக்காக நம்ம வேலை செய்யணுன்றது அது வேறு. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே இன்னொருத்தனாக இருக்கும்போது அந்த ஒரு அடிமைத்தனத்துலேருந்து நம்ம விடுதலை ஆனோம் இல்லை. அந்த காலத்து படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எவ்வளோ கொடுமையாக இருக்கும். அந்த கொடுமையெல்லாம் நம்ம அனுபவிக்கல இல்லை, நம்மளோட கஷ்டங்களை தானே நம்ம அனுபவிக்கிறோம். அதுக்கு உண்டான தீர்வு தான் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அத்தகைய போராட்டத்துக்கும் தியாகத்துக்கும் கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் பின்னாடி தான் நம்ம சுதந்திரம் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பின்வரக்கூடிய சந்ததியர் எல்லாத்துக்குமே சுதந்திரம் கிடைச்சிச்சு. நம்ம அதனால தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு காசு பணமின்மையாக இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கு நோயினால் கஷ்டப்படுறவங்களாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர்னால பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. சாயப்பா எப்போ நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாரோ அப்போ இருந்து நம்மளுக்கு கஷ்டங்களுக்கான வெளிச்சம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா, அந்த கஷ்டங்களை அனுபவிப்பது மூலம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அது வித்தியாசமாக இருக்கும். அவர் செய்கிற வைத்திய முறைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, என்னடா இவர் இப்படிலாம் செய்கிறாரே. அதாவது ஒருத்தங்களுக்கு இந்த வாதா அப்படின்றது கட்டிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு அதிகமாக வயிற்றுப்போக்கு வரும். அப்போ நடக்கலை சாப்பிட சொன்னார், தண்ணி குடிக்க சொன்னார். அது சாப்பிட்டா எச்சா இதுதான் போகும், வயிற்றால் தான் போகும். ஆனால் அவருக்கு சாப்பிட்டோன்னே நின்றுச்சு. இந்த மாதிரி முரண்பட்ட நோய்கள் எல்லாம் அவர் முரண்பட்ட ஒரு வைத்திய முறைகள்னால சரி செஞ்சுருவார். சரிங்களா? அது மாதிரி அட்டகாசமான ஒரு மருத்துவ முறை தான் அவர் கொண்டு வந்தார். அதனால் நாம் எந்த ஒரு விஷயமும் நம்ம எடுக்கும்போது நம்ம என்ன செய்கிறோன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னிறுத்தி நடத்தும்போது எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு வரும். எது வேணாலும் தடங்களாக வரலாம், இல்லைன்னா ஜெயமாகிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் வரக்கூடிய ஒரு உன்னதமான நிலை வரும். அதனால் நம்ம என்றைக்குமே பின்னடையக்கூடாது. அதுக்குண்டான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
இப்படித்தான் வித்தியாசமாக ஒரு வைத்திய முறைகளை பார்ப்பாங்க. அப்படி ஒரு வைத்திய முறையை இப்போ நம்ம பார்ப்போமா? சாய்பாபாவுடன் தர்காட் குடும்பத்தின் நேரடி அனுபவங்கள். தர்பூசணியின் தோலை உண்பது. பாபாவை சந்திக்க ஷீரடிக்கு வந்தவர்களில் அவரை நம்பாமல் வந்தவர்களுக்கும் பொறுமை இல்லாதவர்களுக்கும் அவருடைய அருள் கிடைத்ததே இல்லை. இந்த பக்தியினால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்து வந்த அப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் பணக்காரர்களாகவே இருந்தனர். அவர்களை பாபா நடத்திய விதமே அலாதியானது. ஒரு முறை வெயில் காலம். ஒரு வயதான பெண்மணி கூடை நிறைய தர்பூஸ் பழங்களை கொண்டு வர அத்தனை பழங்களையும் பாபா வாங்கி கொண்டார். அது மட்டுமல்லாது அவற்றை தானே வெட்டி வந்தவர்களுக்கு தந்தார். என்னுடைய தந்தைக்கும் அதை கொடுத்தார். அப்போது ஒரு பெரும் பணக்காரர் தன்னுடைய வேலைக்காரர்களுடன் துவாரகாமாய்க்கு வந்தார். அவருக்கு கடுமையான டயபெட்டிஸ் நோய் உள்ளது எனவும் பலரும் ஷீரடிக்கு சென்று பாபாவை தரிசிக்குமாறு கூறியதினால் பாபாவிடம் தன்னுடைய நோயை குணப்படுத்தி கொள்ள வந்ததாகவும் கூறினார். அதை கேட்ட பாபா இன்னொரு பழத்தை வெட்டி அதன் உள்புறத்தை என் தந்தைக்கு கொடுத்துவிட்டு தோலை அந்த பணக்காரரிடம் தந்தார். நான் பசுவோ ஆடு மாடோ அல்ல தொழியை தின்பதற்கு தொழியை தின்பதற்கு என கோபமுற்றார் அந்த பணக்காரர். பாபா அந்த தோலை என் தந்தைக்கு கொடுக்க அவர் சற்றும் தயங்காமல் அதை வாங்கி தின்றார். அது பழத்தை விட மிக இனிமையாக இருந்ததாம். அப்படிப்பட்ட பழத்தை தான் சாப்பிட்டதே இல்லை என என் தந்தை கூறினார். 70 வயது வரை வாழ்ந்த அவருக்கு எந்த காலத்திலும் டயபெட்டிஸ் நோயே வரவில்லை. சிரத்தையாக இருந்தவாறு பாபாவை பொறுமையுடன் புரிந்து கொண்டவர்களுக்கு பெரும் பயனை அடைந்துள்ளனர் என்பது இது மூலமாக தெரியுது. அதனால தான் நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் வித்தியாசமான வழிமுறைகள் இருந்துச்சுன்னா நம்ம எதையும் நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாமே நமக்கு உண்டானதாக தான் நம்ம நினச்சிக்கணும். அதனால் நம்ம பாபா எந்த விதத்தில் கை காட்டுறாரோ அந்த வழியில் போயிட்டே இருந்தோம்னா நம்ம உண்மையிலேயே சக்தி மிகுந்தவங்களாக மாறிப்போம். இன்றைக்கி என்ன மெசேஜ் சொல்கிறாருன்னு பார்ப்போமா? ஏன் இந்த குழப்பம்? எதற்காக இந்த பதற்றம்? ஏன் இந்த வீணான கவலை? அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு. நான் உனக்காக வேலை செய்கிறேன். நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டேன். நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து விடுதலை கேட்கிறாய். இதுவரை எத்தனையோ சங்கடங்களிலிருந்து உன்னை விடுவித்துள்ளேன் என்பது உனக்கே தெரியும். உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி களத்திர தோஷத்தை ஏற்படுத்திய கிரகநிலைகளாகட்டும், உங்கள் வளர்ச்சியைக் கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உங்களுக்கு ஏற்கப்பட்ட தங்க முடியாத பாதிப்பாகட்டும், நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன். உனது பிள்ளைக்காக என்னென்ன வேண்டிக் கொண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன். நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன. இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய். நான் இருக்கும்போது ஏன் பயப்பட வேண்டும்? உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை செய்வேன். உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக இரு. பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு தயங்கணும்? நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். எனக்கு கூட பார்த்திங்கன்னா 1 வருஷ காலமாக இந்த வீசிங் ப்ராப்ளமாக நான் எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலையாக இருந்துச்சு. கரெக்டான டாக்டரை கரெக்டான டைமில் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு இப்போ பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா நான் அவர்கிட்ட போய் ஊசி போட்டு எல்லாம் அவர் சொன்ன மாதிரி கேட்டுட்டு ஊசி போட்டுட்டு இருக்கனால எனக்கு அதிகமாக பாதிப்பு இல்லைன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் கூட எடுத்து வைக்க முடியாது. ஒரு மாத்திரை வாங்கலான்ற காரணத்துக்காக அந்த டாக்டர் எனக்கு வைத்தியம் பார்க்காமையே விட்டுட்டாரு. ஆனால் அந்த 1 வருஷ காலத்தில் நான் நிறைய டைம் மேலே போயிட்டு வந்திருக்கேன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது தான் அவரும் இறந்துட்டனால பல மன உளைச்சலுக்கு ஆளாகி திரும்பவும் சாயப்பாகிட்ட வேண்டிக்கிட்டனால எனக்கு ஒரு நல்ல டாக்டரை காமிச்சு நீங்கள் தான் எனக்கு வைத்தியம் செய்யணும்னு அவர்கிட்ட முறையிட்டு வேண்டிக்கிட்டனால எனக்கு திரும்பவும் அந்த டாக்டரே வந்து வைத்தியம் செய்கிற மாதிரி
செஞ்சு கொடுத்தாரு. அதனால் நான் இப்போ ஏதோ உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். இதெல்லாம் முதல்லேருந்து பார்த்து கேட்டவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் சாயப்பாவோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவர்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கிறனால மட்டும் நம்ம சொகுசாக வாழ முடியுமானா கிடையாது. நம்ம கர்ம வினைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு, மாயையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு அவர் ஒரு வழியை காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்காகத்தான் நம்ம என்னைக்கு அவரை விட்டு நீங்கிடக்கூடாது. அவரை விட்டு நீங்கினவங்கெல்லாம் இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வழிகாட்டுதல் இல்லாமல் திக்கி மூச்சு விட முடியாதபடி திக்கி திணறாங்க. அந்த நிலைமை நம்மளுக்கு என்றைக்கு வந்துடக்கூடாது. அவர் கையை கெட்டியாக பிடிச்சிட்டு நாம் பயணிச்சோம்னா நம்மளுக்கெல்லாம் நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்தவித டவுட்டுமே வேண்டாம். நாம் எல்லாரும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.